வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தில் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை அறிவிப்பாக வெளியிட்டு இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர். இன்னைக்கு சட்டமன்றம் தொடங்கின உடனே வழக்கம் போல இன்னைக்கும் திசை திருப்புதல் தானா தமிழ்நாட்டில் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. ஆனா சட்டமன்றத்தில் அப்படியே திசை திருப்புகின்றார்களே என்ற ஒரு வருத்தம் தான் இருந்தது. ஆனால் இரண்டாவது நிகழ்வு எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. இரண்டாவது நிகழ்ச்சி என்ன? வழக்கம் போல இந்த அரசாங்கமானது அப்படி என்ன திசை திருப்புகின்ற நிகழ்ச்சியை செய்யுது அப்படின்றதெல்லாம் விரிவா பார்க்க போறோம். இப்போ முதலாவதாக மகிழ்ச்சியான செய்தி, நெல்லுக்கான ஆதார விலையை நம்ம தமிழக முதலமைச்சர் 289 ரூபாய் குவிண்டாலுக்கு உயர்த்தி இருக்கின்றார். அதன் மூலமாக விவசாயிக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2750 ரூபாய் கிடைக்க போது, கரும்புக்கு 4000 ரூபாய் கிடைக்க போது, 709 ரூபாய் ஒரு டன்னுக்கான விலையை உயர்த்தி இருக்கின்றார். அதே மாதிரி பொது ரகமாக இருக்கக்கூடிய நெல்லுக்கு 159 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றார். நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த நெல்லினுடைய ஆதார விலை, கரும்பினுடைய ஆதார விலையை உயர்த்தி விட்டு, எப்போதும் சரி இந்திய வரலாற்றில் 156 ரூபாய்க்கு மேல யாரும் நெல்லுக்கான இல்ல கரும்புக்கான ஆதார விலையை உயர்த்த மாட்டாங்க. மத்திய அரசாங்கம் தான் உயர்த்தும். ஆனா முதன்முறையாக வரலாற்றில் நாம தான் 289 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலையை உயர்த்தியிருக்கிறோம். இரண்டாவது கரும்புக்கு நாம 709 ரூபாய் உயர்த்தியிருக்கின்றோம். இப்ப விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தண்ணி இல்லை, நட்ட பயிர் காய்ந்து போய் விட்டது. அடுத்த முறை நடுறதுக்கும் தண்ணி இல்லை, காவிரியில தண்ணியும் வரல. அதனால நெல்லுக்கான ஆதார விலையை நான் உயர்த்தி தருகின்றேன். எப்போதும் நாங்க விவசாயம் விட்டு விட்டு எங்கும் போக மாட்டோம். முதல் கட்டமாக முதல் வருஷத்திலே இவ்வளோ ஆதார விலையை உயர்த்தினது எந்த அரசாங்கம் கிடையாது, நாம தான் உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். இதெல்லாம் வாடிக்கையான ஒண்ணுதானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் மற்ற அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கம் செய்திருப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. முதலமைச்சர் ஒரு வரியை குறிப்பிட்டு சொல்லுவாரு, முதல் வருஷத்திலே 286 ரூபாய் உயர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, இனி ஒவ்வொரு ஆண்டும் ஆதார விலையானது உயரும் அப்படின்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில இவங்க ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் கொடுக்கணும், கரும்பு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷத்துக்குள்ளாக அதை எட்டிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் முதல் வருஷத்திலேயே முதல் தவணையிலேயே நம்ம கரும்புக்கும் நெல்லுக்கும் மற்ற அரசாங்கங்கள் உயர்த்தாத அளவுக்கு உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பதனால அடுத்தடுத்த நெல்லு மற்றும் கரும்புக்கான ஆதார விலை உயரும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் திசை திருப்புகின்ற அரசியல். காலையிலே வந்தாங்க, முதலமைச்சர் எடுத்தாரு தனி தீர்மானத்தை. அந்த தனி தீர்மானம் என்ன என்று பார்க்கும்போது, ஐயோ மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாழ் வாழ்த்தானது 3ஆம் இடம் போய்விட்டதே, தமிழன் அத்தனை பேரும் அவமானம் அடைகின்றார்களே, இந்த அவமானத்தினால் அத்தனை பேரும் தும்ப செடியில தூக்கு மாட்டி செத்துருவாங்களே, தமிழ்த்தாழ் வாழ்த்த முதல்ல பாடிட்டா சோறு வந்துருமா? சில பேர் கேட்கலாம், அப்ப வந்தே மாத்திரம் பாடல முதல்ல பாடிட்டா சோறு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவன் தான் முட்டாளு, நீங்க தான் அறிவாளியாச்சே. அவனை விட நீங்க திறமையா அல்லவா பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லணும். எங்கேயாவது கர்நாடகாக்காரன் காவிரிக்காக அழறான், இவங்க தமிழ்த்தாய் வாழ்த்துக்காக அழுகுறானுங்க. இவனுங்களை நம்பி அரசாங்கத்தை ஒப்படைச்சிட்டு, இந்த அரசாங்கம் மட்டும் கிடையாதுங்க, திமுகவும் அப்படிதான் அரசாங்கத்தை வழிநடத்தி சென்றது. முழுக்க முழுக்க திசை திருப்புதல் மட்டும்தான். இன்னைக்கு தமிழகம் மற்றும் கர்நாடகா எல்லையில் இருக்கக்கூடிய அத்திப்பள்ளியில் போராட்டம். கன்னட அமைப்புகள் ஒட்டுமொத்த பேரும் தமிழ்நாட்டு பேருந்துகள் உள்ளவே வரக்கூடாது, மேகதாது அணைக்கு அனுமதி வழங்கணும். அவன் தண்ணியை சேமிக்க பார்க்கறான். இங்க நான் தான் தமிழ்த்தாழ் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்துட்டு தெரியுமா? நம்முடைய திமுக இருக்கக்கூடிய கோவி செழியன் இருக்கிறார். என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்த்தாழ் வாழ்த்து முதல்ல பாடப்பட வேண்டும் என்பதை சட்டமாக்க வேண்டும், தீர்மானமா கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறார். ஏயா, சென்ற 5 ஆண்டு காலம் நீ தானே ஆட்சியில் இருந்த, உங்க தலைவர் தானே தமிழ்த்தாழ் வாழ்த்து என்ற ஒன்றை உருவாக்கினாரு. அதையே நீங்க எல்லா பொது இடங்கள்லயும் சரி, பொது நிகழ்ச்சிகளிலும் சரி, தனியார் நிகழ்ச்சிகளிலும் சரி, அரசு நிகழ்ச்சிகளிலும் சரி முதல்ல பாடணும்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றவில்லை. ஏன் ஏற்றல? அப்போ இந்த தமிழ்த்தாழ் வாழ்த்தை வச்சுக்கிட்டு ஆண்டாண்டு காலமாக அரசியல் பண்ணணும். சட்டமா போட்டுட்டா அதுக்கப்புறம் யாரும் மீற மாட்டாங்க. அப்ப இந்த தமிழை வச்சுக்கிட்டு நாம அரசியல் பண்ண முடியாது.
சரி, தமிழ்த்தாழ் வாழ்த்த முதல்ல பாடிவிட்டோம் என்றால் அப்புறம் எல்லாருக்கும் சோறு கிடைக்குமான்னு கேட்க மாட்டேன், தமிழ் வளர்ந்து விடுமா என்று நான் கேட்பேன். ஏன்னா தமிழுக்கென்று எம்ஜிஆர் மட்டும்தான் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அதோட சரி, மற்ற ஆட்சியாளர்கள் யாராவது ஒருத்தர் தமிழுக்காக அடுத்த பல்கலைக்கழகத்தை, நம்ம தமிழ்நாடு பறந்து விரிந்தது, அந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரைக்கும் ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் மட்டும் இருந்தா போதுமா? சென்னையில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் வேணாவா? கன்னியாகுமரியில ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் வேண்டாமா? தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிச்சவனுக்கு வேலை கொடுக்க வேணாவா? அது மட்டும் இல்ல, பிற மாணவர்கள் பிற மொழியாளர்கள் படிச்சாங்கன்னா அவங்கள ஊக்குவிக்கணுமா இல்லையா? அப்போ தமிழை வளர்ப்பதற்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. விஜய் முதற்கொண்டு ஜெகத் ரட்சிகன் வரைக்கும் நீங்க அத்தனை பேரும் ஆங்கில பள்ளி நடத்திக்கிட்டு ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலும் பேர் வச்சுக்கிட்டு தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடினா போதும் அப்படின்னு சொல்றது எப்பேற்பட்ட கேவலமான அரசியல். இங்க முகமது பர்வேஸா? ஆமா, அறந்தாங்கி தொகுதியில நின்று வெற்றி பெற்ற நம்முடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டுங்க போதை பொருள் கடத்திருக்காங்களாம். எவன்னா மூச்சு விட்டானா இங்க? இல்ல கொடுத்த வாக்குறுதி பற்றி யாராவது பேசுறீங்களா? அது மட்டும் இருக்கட்டும், மின்வெட்டானது அடிக்கடி நிகழுது. எவனா ஒருத்தன் சட்டப்பேரவையில் பேசியிருக்கீங்களா? இல்ல பேசினா ஆக்கப்பூர்வமாக அமைச்சர் பதில் சொல்றாங்களா? யாருமே மின்வெட்டை பற்றியோ மின் கட்டண குளறுபடி பற்றியோ யாரும் பேசுறதே கிடையாதுங்களே. ஆனா தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மட்டும் தனி தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. நீ காவிரி பற்றி பேசாதடா, அதே மாதிரி மேகதாது அணை பற்றி பேசாத, அதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவும் கூட்ட மாட்டேன், கூட்டவும் சொல்லாத, அதுக்கு பதிலா அனைத்து எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தை நான் கூட்டுவேன், நீ வந்துடணும். ஏன்னா தொகுதி மறுவரை பிரச்சனை, நம்முடைய உரிமையானது பறிபோக போகுது. ஓடியா ஓடியா, உனக்கு எத்தனை எம்பி இருக்குது? தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை எம்பி இருக்குது? எம்பியே இல்லாத நீ எதுக்காக எம்பிக்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துற? என்ன ஆலோசனை செய்ய போற? என்ன ஆலோசனை வழங்க போற? உங்ககிட்ட எம்பியும் இல்ல, உனக்கு அரசியல் அனுபவமும் இல்ல, நீ எம்பியாவும் இல்ல, எப்படி எம்பிக்களுக்கு பாத்தீங்கன்னா நீ வழிகாட்டுவ? அதனால ஒட்டுமொத்தமாக காவிரி பத்தி பேசக்கூடாது. அது காங்கிரசுக்கும் பிரச்சனை, காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய தவேகாவுக்கும் பிரச்சனை. அதனால தொகுதி மறுவரையை பற்றி பேசலாமா? தமிழ்த்தாய் வாழ்த்தை பத்தி பேசலாமா? ஆனா இவங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாதோ, மத்திய அரசாங்கமானது ஒரு சட்டத்தை போட்டுருச்சு. என்ன சட்டம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில பாடலை முதல்ல பாடிக்குங்க, ரெண்டாவது வந்தே மாதரத்தை முழுசா பாடுங்க, அதுதான் சட்டம். மூன்றாவது தேசிய கீதத்தை பாடிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மொத்தத்துல மத்திய அரசாங்கம் அரசாணை கொண்டு வந்தது வந்தே மாதரம் பாடலானது முழுசா பாடணும் என்பதற்காகத்தான் அந்த சட்டமே கொண்டு வந்திருக்கு. எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில பாடலை முதல்ல பாடலாம் என்று அனுமதி வழங்கிட்டாங்க. ஆனால் யாருமே எப்போதும் சரி இந்த மாதிரி திசை திருப்புகின்ற அரசியல் செஞ்சவன் அடுத்த முறை வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. இணையதளத்தில் இந்த போஸ்டர் ஆனது செமையா வைரல் ஆகுது, இதை பாருங்க. இது யாரோ திருமுருகனா அம்பேத்கர்னு கீழே போட்டிருக்காரு. இந்த பையன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கோயில்ல குண்டு போட்டாங்கன்னா கடவுள் கோயிலுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு யாரும் கோயிலுக்கு உள்ள போக மாட்டாங்க, கோயிலை விட்டு எல்லாரும் ஓடி வந்துருவாங்க அப்படின்னு இந்த பையன் சொல்றான். சமூக வலைதளத்துல இன்னைக்கு இது பெரிய டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு. காவிரி பத்தி நீ நானும் பேசுறோம், இந்த பையன் கோயிலுக்குள்ள குண்டு போடுறத பத்தி பேசுறான். ஆனா இவனுக்கு அறிவிருக்கா இல்ல அறிவில்லையான்னு நமக்கு தெரியல. சர்ச்சில் குண்டு போட்டா உள்ள ஏசுக்கிறாருன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஏசாண்ட ஓடி போய் பிரார்த்தனை பண்ணுவாங்களா? பண்ணாலும் பண்ணுவாங்க, அது முட்டாள் கூட்டம் தான். ஏன்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா போன்ற பல நாடுகள்ல ஐயோ 2000ல இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது அழியறதுக்கு முன்பாக நாமளே ஏசாண்ட போயிட்டுன்னு சொல்லிட்டு கொத்து கொத்தா தற்கொலை பண்ணிக்கணும் நிறைய பேர் இருந்திருக்கான். மூடனா ஒன்னா அங்க இருக்கலாம். அதே மாதிரி நம்ம மசூதியில குண்டு போட்டா அல்லாஹ் உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு ஓடுவாங்களா? இல்ல உன் வீட்டிலேயே குண்டு போடுறாங்க, நீ என்ன பண்ணுவ? உள்ள பொன் பொருள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, இல்ல உள்ள கடவுள் படம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடுவியா? இல்ல பார்த்து பார்த்து கட்டின என் வீடு அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே படுத்துக்குவியா? ஏன் சொல்லு. மொத்தத்துல உன்னிடம் இருக்கின்ற காசு பணம் கூட உன்னை காப்பாத்தாதுன்னு தெரியுது. உயிர் மட்டும்தான் முக்கியம் சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வர. ஆனால் நம்பிக்கை கடவுள் மீது வைக்கிறோம், காப்பாற்றுவார் என்று நினைக்கிறோம். அந்த கடவுள் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கோயிலுக்கு உள்ள வரதை விட கோயிலுக்கு வெளியே ஓடுறது தான் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு அந்த புத்தியை தரான். அப்போ கடவுள் காட்டுவான் என்று ஊட்ட மாட்டான்.
யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இவனுங்கெல்லாம் பேசுறானுங்க? சரி, இது ஒரு பக்கம் திசை திருப்புதலா இருந்தா, இன்னொரு பக்கம் தஞ்சை திருவாரூர் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் பண்ணாம அப்படியே கிடக்குது. கொள்முதல் பண்ண மூட்டையானது மக்குது, மழையில நனையுது, மாடு தின்னுது. சரியான நேரத்துக்கு அந்த நெற்களை கொண்டு போய் அரைச்சிருக்கணும். அப்படி அரைச்சிருந்தா மட்டும்தான் ரேஷன் அரிசியா மாறும், நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். மத்திய அரசாங்கமானது நெல்லை கொள்முதல் பண்றதுக்கு காசை கொடுக்குது, பையும் கொடுக்குது. கொள்முதல் பண்றீங்க, அதை பாதுகாக்கணுமா இல்லையா? எவனோ காசு கொடுக்குறான், நெல்லை வாங்கி அடுக்கணும், நாசமா போட்டோம்னு நினைக்கிறீங்களா? விவசாயிகளுக்கு ஆதார விலையை அறிவிச்சா மட்டும் போதாது, புரியுதுங்களா? ஆனா விவசாயியுடைய விளை பொருளை சரியான தருணத்துல கொள்முதல் பண்ணணும். ஆனா கொள்முதல் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், தூய சக்தி தூய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தை. அவங்க எந்த அளவுக்கு தூய சக்தி என்ற விஷயத்தை கொஞ்சம் பார்த்துலாமா? ஏன்னா மக்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இந்த தவேக அரசாங்கத்துக்கு இருக்குது. வண்டலூருக்கு பக்கத்துல மாம்பாக்கம் ஊராட்சி இருக்கு. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் திமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டார். திமுகவில் லஞ்சம் வாங்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப தவேக வந்தா அமைதியா இருந்துருவானா? தொடர்ந்து லஞ்சம் வாங்கினா, வீடியோ வெளியாச்சு, வைரல் ஆச்சு, கட்சி விட்டு நீக்கினாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, அந்த ஆளு என்ன பதவியை வகித்தானோ கட்சியில, அந்த பதவியை அவங்க மனைவிக்கு கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு தூய சக்தி என்று பாருங்க. அவர் வாங்கின காசு கட்சிக்கு தான் செலவு பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல குடும்பத்துக்கு தான் செலவு பண்ண போறாரு. அப்போ யாரெல்லாம் வந்து அந்த ஊழல் பணத்துல மஞ்சா குளிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஊழல் சக்தி தானே. அப்படி பார்க்கும்போது கட்சிக்காக செலவழித்தாலும் இது தூய சக்தி கிடையாது, ஊழல் சக்தி தானே. கேட்டா அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி. இப்போ அவங்க வீட்டுக்காரன் ஊழல் பண்ணி வாங்கின காசுல அவங்க மனைவிக்கு போய் சேர்ந்திருக்காது. என்ன கட்சி வச்சு நடத்துறீங்களோ, என்ன ஆட்சி நடத்துறீங்க நமக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, பெண்கள் எல்லாரும் என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, கொடுத்த வாக்குறுதி எங்கே? நேரம் எடப்பாடியோ இல்ல ஸ்டாலினோ வந்திருந்தா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருப்பாங்களே எங்கே அப்படின்னு களத்துல இறங்கி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவற்றை எல்லாம் நாம தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக நம்முடைய விக்ரம் இருக்கார்கள் தெரியுமா, சியாம் விக்ரம் சொல்லுவாங்க, அவரு ஏதோ குரங்கா கூட விளையாடுறாராம். அந்த வீடியோவை சமூக வலைதளத்துல செம்மையா வைரல் பண்றாங்க. ஏன்னா அதை வந்து கியூட்டா இருக்கு பத்தியா, சூப்பரா இருக்கு பத்தியா, எப்படிலாம் விளையாடுறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி திசை திருப்புகின்றார்கள். எதுக்காக திசை திருப்புறாங்க? சிங்க பெண்கள் படைன்னு சொல்லிட்டு ஒண்ணு அமைச்சாங்க தெரியுமா? அந்த சிங்க பெண்கள் படையானது என்ன வேலையை பார்த்துட்டு இருக்குது நீங்களே பாருங்க. பஸ்ஸை தள்ளிட்டு இருக்காங்க. சிங்க பெண்களுக்கு இதுதான் வேலையா? இல்ல எல்லா பஸ்லயும் பெண்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இலவசமா போலான்னு சொன்னாங்களே, அந்த பஸ்ஸுடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது பெண்களுக்கு மட்டுமே சிங்க பெண்கள் வந்து பாதுகாப்பு இருக்க தேவையில்லை, ஓட்ட பஸ்ஸுக்கும் சேர்த்தே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டு விட்டார் போல இருக்குது. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சரத்குமாரோடைய விஷயத்த இன்னைக்கு பெருசா பேசுவாங்க. கையில நாட்டாமை குடும்பம் அப்படின்னு குத்திக்க சொல்லியிருக்கிறாரு, அப்பதான் வந்து அவரை போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பெருசா வந்து பாத்தீங்கன்னா அதை பேசுவாங்க. ஏன்னா சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை எந்த லட்சணத்துல இருக்குது, அரசு பேருந்து எந்த லட்சணத்துல இருக்கிறது, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்ற அமைச்சருடைய நண்பர்கள்லாம் வந்து கஞ்சா கடத்தினவன், கள்ள நோட்டு அடிச்சவன் எல்லாம் இருக்கான். அந்த செய்தியெல்லாம் அரசு புரசெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இவற்றை பற்றி எல்லாம் மக்கள் வந்து திங்க் பண்ணவே கூடாது. தூய சக்தி என்ற இமேஜ் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால திமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைய போது கனிமொழி சோமு தெரியுமா, அவங்க சொல்லிட்டாங்க, அரசியல்ல நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு யாரு நல்லது செஞ்சாலும் வரவேற்போம், தமிழ்நாட்டுக்கு யாரு எதிரே நின்றாலும் நாங்க எதிர்ப்போம் சொல்லிட்டாங்க பத்தியா. இப்போ திமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது. இதை மட்டுமே விவாதம் நடத்து, இதை மட்டுமே பேசு, வேற எதுவும் பேசாத. மொத்தத்துல நான் எதை வேண்டுமானாலும் உன்னை பேச வைப்பேன், ஏன்னா என்கிட்ட மீடியா இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட 10 ரூபா வாங்கி இருந்தவங்க 20 ரூபா வாங்குறாங்களாம். அது மட்டும் இல்ல, கடையை மூடுற மாதிரி மூடி எல்லா கடையும் இப்ப திறந்துட்டாங்களாம். அதனால குடிமக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொதித்து எழுந்திருக்கின்றார்கள். ஆன்லைன் மூலமாக சரக்குக்கு துட்டு கொடுக்கலாம், விருப்பப்பட்ட சரக்கை வாங்கலாம், விருப்பப்பட்ட சரக்கை வாங்கலாம். இது முறைகேடை தடுக்கும், இது முறைகேடை தடுக்கும் அப்படின்லாம் ரீல்ஸ் விட்டாங்க. ஆனா கடைசியில இப்போ ஒவ்வொரு டாஸ்மார்க்லயும் 20 ரூபா வாங்கிட்டே தான் இருக்காங்களாம். குடிமக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களில் பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் ஆக மொத்தத்துல நீ தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும், தனி தீர்மானம் கொண்டு வந்துட்டேன். தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவரு,
சாமி சாமி தமிழ் தாய் வாழ்த்துக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த கெத்து பவர் இதெல்லாம் தமிழ் வார்த்தையா? அதாவது நம்ம ஆட்சியை யார்கிட்ட கொடுக்க கூடாதோ அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாம அனுபவிச்சு தான் ஆகணுங்க. அது மட்டும் கிடையாது, திமுக காரன் ஒட்டுமொத்த பேரும் சோர்ந்து போயிருந்தான். அவனை சும்மா இருக்காம சொரிஞ்சு விட்டார். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போராட்டம், எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம். நம்முடைய தங்கம் தென்னரசே சொல்றாரு, நாங்க தோத்துட்டோம், எப்படி எழுந்து வருவோம்னு தெரியல. சுத்தமா சோர்ந்து போய் இருந்தவங்களை எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ண உடனே நாங்க சுறுசுறுப்பாயிட்டோம். நாங்க வழக்கறிஞர் அணியை வச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் எப்பொழுது எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வழக்கறிஞர் அணி மூலமாக மீட்டோமோ அப்பொழுதே எங்க கட்சி எழுந்து வந்துடுச்சு. கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் நாங்க சுறுசுறுப்பாயிட்டோம். அதனால நாங்க விஜய்க்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்றார். சோர்ந்து போய் இருக்கிறவன உசுப்பேத்தி விட்டு இன்னைக்கு போற வர இடமெல்லாம் உதவாங்கிறது தவேக்காதான். மொத்தத்துல அனுபவம் இல்லாத காரணத்தினால எதையும் உருப்படியா செய்தது கிடையாது. உருப்படியா செய்திருந்தா மக்கள் வரவேற்க போறாங்க. ஏன் இந்த மாதிரி திசை திருப்புகின்ற வேலையில அவங்க ஈடுபட போறாங்க? பணமும் மீடியாவும் கையில் இருக்கிற வரைக்கும் நீங்க காலத்தை ஓட்டலாம். இதே திமிர்ல தான் திமுக இருந்தது. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா புரிஞ்சிருந்து அவங்க தூக்கி எறிந்தார்கள். அதுக்கப்புறம் ஆட்சி கட்டில் விட்டு போகின்ற தருணத்துல உங்களையும் விட்டு வைக்க மாட்டாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள். அவங்களை கேன பசங்க நினைச்சிட்டியாப்பா விஜய்? தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணுமா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்களாம். எல்லாரும் தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடிட்டு பிளேட்டை நிமித்தி வைங்க, சோறு சேர்ந்துடும். உழைக்கலாம் போகாதீங்க. தமிழ் என்பது உயிர். தமிழ் என்று சொன்னால் ஓசை மட்டும் வராது, கூடவே உணர்வும் வரும். ஐயா சாமி காது புளிச்சு போச்சு. தமிழை புகழ்ந்து புகழ்ந்து பேசி கடைசியில தமிழுக்கு ஒண்ணுமே செய்யாம உய் தோண்டி புதைத்தது போதும். போய் ஆக்கப்பூர்வமா கொடுத்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த பாருங்க. நன்றி நண்பர்களே.